அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற மூலிகை சிறுகன் பீளை. சிறுகன் பீளை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இதோட கூட்டு மருந்தை எதை சேர்த்தலாம் என்பதை மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கணும். அன்பு நேயர்களே, மனிதனுக்கு பித்தப்பையில் உருவாக்கக்கூடிய கற்களை கரைக்கும் தன்மை இந்த சிறுகன் பீளைக்கு உண்டு. இதோட கூட்டு மருந்தோடு சேர்த்து எப்படி நம்ம உட்கொள்வது என்பதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு நேயர்களே, இந்த சிறுகன் பீளை நம்மளுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கொடி நெரிஞ்சில், சிறு சிறு முள்ளாக இருக்கும், கீழே படர்ந்து போகும் கொடி நெரிஞ்சில். அந்த நெரிஞ்சில் நம்ம தேவைக்கேற்ப முழு சம்பளத்தை எடுத்துக்கணும். இதையும் முழு சம்பளத்தை எடுத்துன்னு வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஆன நெரிஞ்சில், அது ஒரு செடி வகையாக இருக்கும். அதில் பெரிய பெரிய முள்ளாக இருக்கும், நெரிஞ்சல் முள் போகிற பெரிய பெரியதாக இருக்கும். அந்த ஆன நெரிஞ்சல் என்கிட்ட அந்த மூலிகை கிடைக்கல, தேடி பார்த்தேன் கிடைக்கல. அடுத்து கிடைச்சி தான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த ஆன நெரிஞ்சல், இந்த மூன்று சம்பளத்தையும் கொண்டு வந்து நிழல் காய்ச்சலாக காய வைத்து உரலில் இட்டு நன்றாக அறங்குறையமாக ஒன்றும் பதியமாக இடித்து அந்த சூரணத்தை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு, நல்ல இப்படி ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக சுண்ட வைத்து அந்த தண்ணீரை நாம் வெறும் வயிற்றில் பருகி வந்தால் நம்மளுக்கு கல் கரைந்து வெளியேறுவதை, யூரினில் வெளியேறுவதை கண்ணால் பார்க்கலாம். அன்பு சொந்தங்களே, அந்த நீரை பருகிவிட்டு 1 லிட்டர் 2 லிட்டரு தண்ணி வயிறு நிறைய குடிச்சிங்கன்னா 2 மணி நேரம் கழித்து, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கழித்து உங்களுக்கு யூரின் வரும். அந்த யூரினை ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லை கண்ணாடி டம்ளரில் பிடித்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை பார்த்தாங்கன்னா அந்த கல் திரியாக அந்த கசடுகள் உள்ளே இருப்பதை நம் கண்ணால் பார்க்கலாம். இது ஒரு வைத்தியம். அடுத்த வைத்தியம், வெற்றலை 5 வெத்தலை எடுத்துக்கணும், காம்பை கிள்ளிடணும். அடுத்தது ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு, ஒரு பாக்கு எடுத்துக்கணும். 2 எருக்களை மொட்டு இப்படி பிடிச்சா அப்படியே டக்குன்னு அது மலர்ந்துடுற மாதிரி இருக்கணும். அப்படியேப்பட்ட மொட்டு 2. முதல்ல வெத்தலை போட்டு உரலில் போட்டு நல்லா இடிக்கணும். 2வது எருக்களை முக்கை போட்டு இடிக்கணும். 3வது கொட்டைப்பாக்கை போட்டு நல்லா இடிக்கணும். இடித்து அந்த இடித்த மூலிகையை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மெண்டு உள்ளுக்கு சாப்பிட்டு வர 1 லிட்டரு 2 லிட்டரு தண்ணி, உங்களுக்கு வயிறு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வயிறப்பி தண்ணியை குடிங்க. தண்ணியை குடித்தா அதில் தண்ணி குடிக்கலாம், இல்லைனா 3 இளநீ 4 இளநீ 5 இளநீ கூட குடிக்கலாம், வயிறப்பி குடிக்கலாம். குடிச்சிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தாங்கன்னா யூரின் வரும். அப்போ யூரினை ஒரு கண்ணாடி டம்ளரில் பிடிச்சி அந்த டம்ளரில் வைத்து பாருங்கள். அது படிப்படியாக குறைஞ்சி வெளியே ஏறுவதை நாம் கண்ணால் பார்க்கலாம். அது 20 mm சைஸ் கல்லாக இருந்தாலும் சரி, 10 m இருந்தாலும் சரி, அப்போ தான் உருவாகுதுன்னு சொன்னாலும் சரி, அது வெளியேறக்கூடிய தன்மையை நம்ம கண்ணால் பார்க்கலாம். அது கரைஞ்சி நீங்கள் யூரின் போகும்போது டப்புன்னு அப்படியே வந்து வெளியே அந்த கல் விடுறதையும் கண்ணால் பார்க்கலாம். அன்பு நேயர்களே, பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி விட்டு மறக்காமல் எங்களுடைய கேபிஎல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.